Hello friends, welcome to Gigi's Daybook. இன்னைக்கு நம்ம ஆந்திரா ஸ்பெஷல் கோங்குரா பச்சடி தாங்க பார்க்க போகிறோம். புளிச்சக்கீரையில் பண்ணுற இந்த பச்சடி ஆந்திராவில் ரொம்ப ஃபேமஸான டிஷ்ஷுங்க. ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் கோங்குரா சம்மந்தப்பட்ட பச்சடியோ ஊறுகாயோ கண்டிப்பாக ஒரு மீலில் இருக்குங்க. அப்போ தான் அவங்களுக்கு அந்த மீல் கம்ப்ளீட் ஆகும். அந்த அளவுக்கு கோங்குராவுக்கு அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற இந்த கோங்குரா பச்சடி சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. ரெகுலராக சாப்பிட்ற சாதத்தை விட இந்த கோங்குரா பச்சடியோடு நீங்கள் சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் ஒரு மடங்கு நிறையாவே சாதம் செலவாகுங்க. அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப ருசியான ஒரு பச்சடியை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல நாம் இந்த கோங்குரா பச்சடிக்கு ஒரு மசாலா தயார் பண்ணணுங்க. அதுக்கு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சின்ன துண்டு பெருங்காயத்தை சேர்த்து நல்லா பொங்குற வரைக்கும் வறுத்துக்கலாங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு வர கொத்தமல்லி, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய். நான் இங்கே 15 வரமிளகாய் எடுத்துட்ருக்கேங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாயை எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க. எல்லாம் நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. ரொம்ப ஃபைன் பவுடராக இல்லாமல் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கலாங்க. அடுத்ததாக ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இங்கே நான் 1 கட்டு அளவு புளிச்சக்கீரையை அலசி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை இந்த கடாயில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கீரையை சேர்த்து நம்ம வதக்கிக்கலாங்க. கீரையை சேர்த்த ஒரு 30 செகண்டுக்குள்ளேயே நல்லாவே சுருண்டு வந்துடுங்க. அதுக்கப்புறமா மேற்கொண்டு நம்ம கீரையை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே கீரையோட கலர் மாறி உரு தெரியாமல் நல்ல பேஸ்ட் மாதிரி வந்துடுங்க. அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கின இந்த கீரையை கொஞ்ச நேரம் ஆற விடலாங்க. அடுத்ததாக ஒரு பேன் எடுத்துக்கலாங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 20லேருந்து 30 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இதுக்கு சின்ன வெங்காயம் தாங்க நல்ல ருசியாக இருக்கும். அதனால் சின்ன வெங்காயமே எடுத்துக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் 10 பல்லு வெள்ளை பூண்டை லைட்டாக இடித்து இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டோட ஃப்ளேவரும் இந்த பச்சடிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்குங்க. வெங்காயம் லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் வதக்கினா போதுங்க. வெங்காயத்தோட க்ரன்ச்சினஸ் இருக்கணுங்க. அப்போ தான் பச்சடியோடு சேர்ந்து சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நாம் வதக்கி ஆற வச்ச புளிச்சக்கீரையை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. கூடவே பொடி பண்ணி வச்சுருக்கிற மசாலா பவுடரையும் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறமா வதக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தில் கொஞ்சமாக எடுத்து நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. பச்சடிக்கு தேவையான அளவு கல்லுப்பை சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் இப்போது நல்ல நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை சேர்த்துக்கலாங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து தாளிச்சுக்கலாம். கூடவே அரைச்சி வச்சுருக்கிற கோங்குரா பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாங்க. 2 வரமிளகாயை கிள்ளி தாளிச்சுக்கலாங்க. ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையும் இது கூடவே சேர்த்துக்கலாங்க. இப்போது எல்லாம் நல்லா சூடு ஏறுற வரைக்கும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வதக்கிக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட கோங்குரா பச்சடி தயாராகிடுச்சு. இதை சூடான சாதத்தில் நல்லெண்ணெயை சேர்த்து இந்த பச்சடியோட பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்ல ருசியாக இருக்குங்க. இதுக்கு பச்சை வெங்காயம் நல்ல ஒரு சைடிஷ்ஷாக இருக்குங்க. நான் சொன்ன மாதிரியே நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். 3 வேளையுமே கோங்குரா பச்சடியே கொடுத்தா போதும்னு நீங்களே சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு ருசியாக இருக்குங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே உங்களோட ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.